ஸோ ஒரு சாஃப்ட் கேர்ளோடைய போஸ்ட் எப்படி இருக்கும், ரக்கட் கேர்ளோடைய போஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்துருவோம். நல்ல வித்தியாசமா கொடுங்க. லைட்டாக வைக்கும். என் பார்வை பறிபோய் விட்டதே. ஒருத்தரை நம்ம கவனிக்க வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? யாராவது ஒரு பையன் பார்க்கணும்னா ஏய் அங்க பாருடி, ஏய் கியூட்டா பண்றது, ஏய் அவன் இல்லடி, முதல்ல ஹே ஹாய் இப்படி பேசுறதெல்லாம் நிப்பாட்டு. சத்தமா பேசுறது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஏன்டி இப்படி பண்ற, சொன்னா கேட்க மாட்டியா, இங்க பாருடி, ஏய் இங்க பாரு, பாருடி, ஏய் இங்க பாரு. ஏன்டா காது கிட்ட வந்து போடா கூட்டிட்டு போடா. இங்க பாருனா நீ பாரு அப்படின்னு அர்த்தமா? ரோமியோ ஜூலியட் படத்துல ஹன்சிகா பண்ற மாதிரி அப்படியே கேஷுவலா பண்ணுவேன் சார். அப்படி அவன் அப்படியே வந்து கண்டுக்காம போனாலும் அப்படியே அவன் பின்னாடியே போயிட்டு இப்படி இப்படின்னு பண்ணுவேன் சார். அவன் ஸ்டைலா பாருயா. என்ன தொங்கிருச்சு? நான் வந்து வெறும் பார்த்து சைட்டிங் தான், அவ்வளோதான். அது வந்து பையன் வந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருப்பான். ஆனா நான் வந்து பார்த்துட்டான்னு நினைச்சு டெலியூஷனல் மைண்ட்ல இருந்துட்டு ஐயோ பார்த்துட்டானே இருப்பேன். இது ஒண்ணு இல்ல, வெறும் மன பிராந்தி. வேற எப்படி கவனிக்க வைப்பீங்க? லைக் அப்படிலாம் நாய்ஸ் மூலியமா ஆறாம இருட்டுக்குள்ள இருமுதோ. ஹாய் சொன்னா திருப்பி சொல்லாட்டி ஒரு மாதிரி அவமானம் ஆயிரும். கேஷுவலா ஒரு சிரிக்கிறது, நாய்ஸ் மேக் பண்ணிட்டு. எதுக்கு நம்மளும் பதிலுக்கு இருமிடுவோம். லுக்ஸ்ல எப்படி அவங்களை அட்ராக்ட் பண்ணலான்ற மாதிரி ஒரு saree போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், சாரில காஜல் வந்து எக்ஸ்ட்ராவா அப்ளை பண்றது, போ 2-3 மூலம் வைக்கிறது. கோயிலுக்குலாம் போனோம்னா பாய்ஸ்லாம் வந்து அப்படியே என்ன அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இருக்கிற பொண்ணுகளையே சமாளிக்க முடியல, இவனை வேற எப்படி சமாளிக்க போறேன் தாண்டா பாத்துக்கிட்டு இருக்கேன். பசங்க முன்னாடி வந்து இந்த கொலுசு சத்தம் அந்த மாதிரி வச்சுட்டு, அப்புறம் இந்த வளையல் சத்தம், இந்த கம்பல் தெரியுற மாதிரி ஒதுக்கி விட்டுட்டு அந்த பையன் பார்த்துட்டாப்ல இப்ப வெக்கப்பட்டு ஓடிடுவேன். அவ்வளோதான், வெக்கப்பட்டு ஓடிடுவேன். அவ்வளோ ஓடிடுவேன். எனக்கு வெக்கமா இருக்கு, திரும்பிக்கோங்க. ஸ்டார் கேஸ்ல நான் வந்து நடந்து வந்துட்டு தெரியாம விழுந்தா மாதிரி ஆக்சிடென்ட்டா விழுந்துட்டு ஏ சாரி அச்சோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். பார்த்த மாதிரியும் இருக்கும், அவங்ககிட்ட பேசின மாதிரியும் இருக்கும். கண்ட படம்லாம் பார்க்காதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? தூரமா இருந்து பாக்குறது இல்லனா அப்படியே மறைஞ்சிடுறது சார். பார்த்த உடனே என்ன இருக்கும் உங்க ரியாக்ஷன்? ஐயோ இவ்வளோ நேரம் பார்த்தோம் திரும்பி பார்த்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி வரும். ஆனா படபடன்னு ஆயிடும். அதெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கும். எக்கச்சக்கமா? ஓ, டீ காஃபி டீ காஃபி காஃபி டீ காஃபி. நீங்க ஒருத்தருடைய கவனத்தை ஈர்க்க என்ன செய்வீர்கள்? ஓகே நல்லா கியூட்டா இருக்கானே, ஜாலியா போய் பேசினோம்னா அவங்க டப்புன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளுக்கு அதுவே ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஜோன் ஆயிடும், எப்போ வேணா பார்க்கலாம். நெக்ஸ்ட் மீட் மேன். சீக்கிரம் தானா வந்து மாட்டுதையா. ஒரு அவங்க இன்சல்ட் பண்ற மாதிரி பண்ணாலே அவங்களுக்கு நம்மள பிடிச்சிரும். சீரியஸ்லி எது insult பண்ற மாதிரியா? அவங்களுக்கு ஒரு அட்ராக்ட் ஆயிடும். நம்ம ஃப்ரெண்டு யாரையாவது முன்னாடி போயிட்டு இருந்தாங்கன்னா ஏய் அப்படின்னு கூப்பிட்டோம்னா இந்த பையன் திரும்பிடும், ஐயோ உங்களை இல்ல அவங்கள கூப்பிட்டேன், அப்படியே இவங்க கூட ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆயிரும். இதெல்லாம் தெரியாம தானடா ஈஸ் போய் உட்கார்ந்திருக்கேன். இப்போ நமக்கு ஒரு பையன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவன் கூட ஒரு பையன் நமக்கு ஃப்ரெண்டா இருப்பான், அவனை பிடிச்சி அடிக்கிறதா? கொட்டிட்டு ஓடிடுறது. என்னடா இழிச்சவே பாருங்க, எடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்கற இலக்க இருந்தா அதே இந்தா வாடா அப்படின்னு கத்துறது. ஆனா இப்போ இவன் வந்து கேட்பான், இப்போ நமக்கு சக்சஸ் ஓகே ஹாய் அப்படின்னு பேசிடுவோம். நாசமா போவேன், அழிஞ்சு போவேன், நீ நல்லா இருக்க மாட்டடா. நார்மலாவே ஜிம்ல வந்து 5 kg 7.5 kg அப்படிதான் எடுத்துட்டு இருப்போம். யாராவது என்ட்ரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா சீன் போடுறதுக்குன்னே 12.5 15 kg பிளேட் எடுத்தா 10 15 அப்படிதான். ஆப்போசிட் டேபிள்ல உட்காந்துட்டு அவங்களே ஒரு 5 நிமிஷம் ரொம்ப வியர்டா பார்த்துட்டே இருப்பேன். ஒருவேளை அவன் அதுக்கப்புறம் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டாப்லனா அதான் சார் முடிஞ்சு ஃப்ரெண்ட் ஜோன் ஆயிடுவோம் ஆட்டோமேட்டிக்கா. ஏய் ஸ்ரீ இங்க உட்கார முடியல வாடா. முன்னாடிலாம் பசங்க வந்து கேர்ள்ஸோட அட்டென்ஷன் சீக் பண்ணணும்னா அவங்க வந்து பைக்கை ரேவ் பண்ணி காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ நாங்க பைக்கை ரேவ் பண்ணா எல்லாரோட அட்டென்ஷனும் எங்ககிட்ட வரும். பாண்டியம்மாள் ஒன் டே கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு சைக்கிள் பேலன்ஸே கிடையாது, சூப்பரா ஓட்டிட்டாங்க. ஓ, வண்டியை ரேவ் பண்ணி காட்டினா சவுண்டை பார்த்து திரும்புவாங்க. ஆமா சார். திரும்பின பிறகு நாங்க போயிடுவோம் சார். ஓ, இப்போ நம்மளுக்கு ஒரு பையனை பார்த்துட்டோம், அவங்க நம்மளை பார்க்கணும்னா சும்மா அப்படியே கெத்தா போகணும் சார். அவங்க முன்னாடி அது எப்படி கெத்தா அப்படியே போறது? இப்போ ஒரு பையன் அங்க நிக்கிறான், அவன் கவனத்தை ஈர்க்கணும், நீங்க எப்படி நடப்பீங்க? கேமரா கொண்டு வையா, சீக்கிரம் வையா.
வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும். பண்ணிட்டியாடா? அங்க தட்டி விட்டு இங்க பாக்குறேன். டிவி சேனல்ல சேர்த்து விடாதீங்கன்னு சொன்ன கேட்டிங்களா? பிரைம் டைம் ஏமா கிரைம் டைம் ஆக்குற? நீங்க ரெண்டு பேருமே இப்ப அவர் கவனத்தை ஈர்க்க போறீங்க, சரியா? எஸ். நடங்க பாப்போம். ஏமா அவன் திரும்புறதுக்குள்ளே நீ போயிட்டியா 1/2 கிலோமீட்டர்? அங்க ஓடிக்கிட்டு இருக்கான் பாரு. ஓடிட்டானா? யாராவது ஒருத்தவங்க இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்கன்னா டைரக்டா போய் டீல் பண்ணும்போது அந்த வெக்கோன்ற போர்ஷன் வந்து கட் ஆயிடுது. சாஃப்டான பையன் வந்தா தெரிச்சு ஓடிடுவான்ல. அதானே வேணும். ஓ அதான் வேணும். தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் அந்த மாதிரி பையன் இல்ல, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன். டேய் கதவை மூடுங்க. பையனை கவனத்தை திருப்புறீங்க, கவனம் வந்துருச்சு உங்க மேல. வாட் வில் யூ டு? அவ்வளவுதான், அதோட லைக் அவ்வளவுதான். அவங்க பார்த்தா கூட கண்டுக்கவே மாட்டோம். நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு. நான் லைக் அப்படிதான் இருப்பேன் சார். ஜாலியா மொமெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு அவ்வளவு, அந்த தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் கண்டுக்க மாட்டீங்க. அவ்வளவு கண்டுக்க கூடாது சார். அவங்க அடக்குறானா லூசு பையன். அவங்க பார்த்துட்டாங்க, நம்ம பேசிட்டோம்னாலே நமக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க. நம்ம பார்த்தோம், அவங்களும் பார்த்தாங்க. ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள போகும். மறுபடியும் ஃப்ரெண்ட் ஜோன் தான். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. கவனத்தை பெறுவதற்கு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அவங்க ஸ்டைல கொஞ்சம் ரகடாது இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. ஆனா அதுக்கடுத்து ஃப்ரெண்ட் ஜோனுக்கு போயிடும். இங்க எப்படி? பாக்குறதோட சரி, ரொம்ப ரிலேஷன்ஷிப் டெவலப்மெண்ட் அந்த மாதிரிலாம். லவ் வரைக்கும் எடுத்துட்டு போக முடியாது. லவ் வரைக்கும் ஆனா பேசிக்கலி இந்த பக்கம் ஃப்ரெண்ட் ஜோன், அங்க வந்து ஒரு காதல் இல்லைன்னா ஓடி போயிரும். காதல் இல்லைன்னா ஓடி போயிரும். அத அப்படியே ஓரமா வச்சுட்டு 2 பேரும் விளக்கு புடிச்சுக்கிட்டு இருங்க. அவன் பின்பக்கமா தூக்கிட்டு போயிட்டாண்டி. ஓடி போயிடும். கல்யாணம் மட்டும் ஓடி போறது இல்ல, பரவசம் மட்டும் போதும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை. எது பேசுறதுனாலும் புரியுற மாதிரி தெளிவா பேசுங்கடா, எங்களை குழப்பாதீங்கடா. நீங்க உற்சாகமா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க உற்சாகமா இருந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்னா வந்து அவனை சரி பார்த்துட்டேன், சைட் அடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அதுல நீ வரவே இல்லை போல் இருக்கு. நான் சொல்றது அது முடிஞ்சிருச்சு. அந்த பையனை பார்த்து அவன் ஃபுட்பால் மேட்ச்லாம் முடிஞ்சிருச்சுமா. அவன் இந்தியா டீமுக்கு செலக்ட் ஆகி வெளிநாட்டுக்கு போயிட்டான். அல்ல குற்றாலத்துல இருக்க வேண்டியதா இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குவீங்களா? அதை விட்டுட்டு வெளியில வந்துருங்க. இந்த ஒரு ரொமான்டிக் மூவி பார்ப்பேன். நானும் அவனும் ஃபியூச்சர்ல எப்படி இருப்போமா அப்படின்னு கற்பனை பண்ணிட்டு. டிவில சாங்ஸ் வச்சு வீட்டுல வேலை செய்யறது, நல்ல ஹாப்பியான டெசிஷன்ஸ் எடுக்கிறது. நம்ம வந்து சமையல் சார். சமைக்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும். டேய் அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. போய் கிச்சன்ல நல்ல ஸ்பீக்கர்ல இளையராஜா சாங்ஸா இருக்கட்டும், இல்ல ஏஆர் ரஹ்மான் சார் ஹிட்ஸா இருக்கட்டும், போட்டோம்னா அந்த சமைக்கிறதோட வைபே அது வேற லெவல் சார். வாட் இஸ் சென்டிமெண்ட்? இருக்காத பொண்ணு. நீங்க நம்ம சைடு உற்சாகம் வந்தா என்ன பண்ணுவீங்க? நம்ம ஜாலியா இருக்கோம்ல சார், அதனால ஒரு 10 பேரை ஜாலியாக்கி விட்டுறணும். இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபுல் வைபையும் அப்படியே பரவி விட்டுறது சார். வைபை ஸ்ப்ரெட் பண்றது. திருவிழால நான் பட்டு பாவாடை கட்டிட்டு ஜம்முன்னு நின்னுட்டேனா, திரும்பி பார்த்தா கண்டபனர் ஜமீன். அவர் நான் பார்க்க, அவர் என்ன பார்க்க. என்னாச்சு? ஷார்ட்ஸ் போட்டு யார் இருக்காங்க இல்லன்னா நான் பார்க்க மாட்டேன் சார். எங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருமே இழுத்து போட்டு ஆடுவேன். நீ ஆடு, இதுவும் வீடு. அடினே இருப்ப. வம்பு இழுப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி அவ வந்து ஒரு டென்ஷன்ல இருப்பா. வெயிடி ஃபோன் அது வர. ஏப்பா நொந்து போய் இருக்கிற இந்த நேரத்துல வந்து வம்பு பண்ற? நான் ஜாலியா இருக்கேன்டி, அவளையா ஹாப்பி பண்ணிட்டு நானும் ஹாப்பியா ஆக்சுவலா மத்தவங்க ஹாப்பி பண்றது இல்ல, மத்தவங்க வெறுப்பேத்துறது. நான் பைக் எடுத்துட்டு அதுவும் நைட் டைம்ல போவேன், அப்பதான் டிராபிக் இருக்காது. பிரிட்ஜஸா ஏறுவேன், அப்பதான் 4th கியர்ல ஸ்பீடா போலாம். ஆனா சென்னையில பிரிட்ஜ்ல வண்டி ஓட்டுறது நல்லதுதான், ஆனா கொஞ்சம் மெதுவா போங்க. நான் யாருக்குமே அட்வைஸ் பண்ணது இல்ல, கேட்டு பொழைச்சுக்க. நான் என் கடமை தான் செஞ்சேன். வீட்டுக்குள்ள வந்துட்டு என் அம்மா முன்னாடி போய் நான் சிரிச்சு டான்ஸ் ஆடினா அவங்க டென்ஷன் ஆவாங்க. அவங்க டென்ஷன் ஆனா நான் இன்னும் ஜாலியா இருவேன். அதனால எங்க அம்மா முன்னாடி போயிட்டு டான்ஸ் ஆடுவேன். மூஞ்சியும் முகர கட்டையும் பிள்ளைய பத்துக்கு காக்குல அரிசியை பத்துக்கலாம் பொங்கியாச்சும் சாப்பிட்டுருப்பேன். எல்லாம் குத்து பட்டா போட்டு அழகால் புரியாம ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆடுவோம். அம்மாவை வெறுப்பேத்தணும். அவங்க வெறுப்பேத்தி அந்த கண்ணுல அவங்க வெறுப்பை பார்த்துட்டா ஏதோ சாதிச்ச ஒரு ஹாப்பினஸ் எக்ஸ்ட்ரா வந்துரும். நாளைக்கு தூங்கும் போது வரிசையா எல்லா தலையில கள்ள தூக்கி போட்டு கொன்னுடுவான். இவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. செகண்ட், என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். அந்த ரோடு வேணுமா, இந்த வீடு வேணுமா, மொத்த செலவு என்னதுதான். நான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க. பவுன்ல வளையல், பவுன்ல செயின் எல்லாம் போட்டு உன்ன ஒரு போட்டோ எடுத்து நம்ம வீட்டுல மாட்டி வச்சுக்க போறேன். எனக்கு உங்க அப்பா ஞாபகம் தாண்டி வருது. அந்த மனுஷன் கல்லு குடிக்கிறதுக்கு என்கிட்ட இப்பதான் அந்த காசு கேட்கும். இது ஏதோ லூசு புள்ள அப்படின்னா அவங்களே விட்டுருவாங்க. அந்த மாதிரி தலைக்கால் புரியும் என்ன பண்றோம்னு நமக்கே தெரியாது. கண்ட்ரோல் அவனை சொல்லி யாராச்சும் நிறுத்துங்கடா அந்த மாதிரி ஆடிக்கிட்டே இருப்போம். நீயே உன்னை பத்தி சொல்லி உன் வாழ்க்கையை மொத்தமா கருத்துக்கிட்டே. நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தா என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் கத்துவேன். எப்படி? அம்மா அம்மா அப்படி.
கேட்பாங்க, என் தங்கச்சி கிட்ட கேட்பாங்க, எதுக்குடி அவ கத்துறா அப்படின்னு. அவ தெரியலம்மா அப்படின்னுவா. தெரியலையே. அதுக்கப்புறம் வந்து டிவில போய் பாட்டு வச்சுட்டு டான்ஸ் ஆடுவேன். ஆட தெரியாத டான்ஸ் அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ்ல போடுவேன். கொட்டாங்கூச்சடி நான் கொட்டாங்கூச்சடி. சூப்பர். இது கண்டிப்பா டிக்டாக்ல வைரல் ஆகும். ஃபிலிம் ஆஃபீஸ் கூட வரும். ஆனா அது பார்க்கல காமெடியா இருக்காதா? நினைப்பாங்க இது லூசு, இந்த மாதிரிலாம் போடுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாலும் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஐயோ இது எங்க போய் முடிய போதா தெரியலையே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நானே என் தங்கச்சிலாம் வந்து பிக் பாஸ் விளையாடினோம். பிக் பாஸ் விளையாட்டா? நான் வந்து பார்வதி, என் தம்பி கம்ருதி, எங்க ஆயா வந்து பிக் பாஸ், எங்க அம்மா வந்து சாண்ட்ரா, என் இன்னொரு தங்கச்சி வந்து திவ்யா. எங்க ஜோடி பொறுத்த எப்படி இருக்குது? நானே எல்லாத்தையும் மாத்தி மறந்து மாறி வந்திருக்கேன். எனர்ஜி போற அளவுக்கு யார் அப்படிலாம் ஆடுறவங்க உற்சாகம் வந்தா இவர் டான்ஸ் ஆடுங்க பாப்போம், எப்படி இருக்கு அந்த டான்ஸ்னு பாப்போம். இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. குழம்புக்குள்ள தாளம் போடுறா, செஞ்சு வச்ச ஆசையெல்லாம் தீக்க பாக்குறா. சோகமான என்ன பண்ணுவீங்க? நமக்குன்னு ஒருத்தி இருப்பா சார், எல்லாத்தையும் புலம்பி கொட்டி அழுது தீத்துருவேன். ரொம்ப பர்சனலா ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதை எழுதிட்டு கிழிச்சு போட்டா கொஞ்சம் லேசா ஓ, இருக்கும். மனசுல இருக்கிறது வெளியில சொல்லியாச்சு. படித்தவுடன் கிழித்து விட. இதுக்கு போய் வெளியே எங்கேயும் அழுக காட்டிக்க மாட்டேன். நேர்ல இருக்க சொல்ல ஜாலியா ஸ்மைலியா இருக்கு அப்படி இருக்கிற மாதிரி இருந்துருவேன். ஆனா ரூம்ல போயிட்டு அழ ஆரம்பிச்சிருவேன். ஏதாவதுன்னா கூப்பிட்டு புலம்பிடுறது. கிளாஸ்ல இப்படி அப்படி இப்படின்ற மாதிரி. ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, அடுத்த ஸ்டெப் போயிட்டா இப்படி சாஞ்சு இளையராஜா பாட்டை போட்டு என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி ஏன் மார்பில் முட்டுதடி கண்மணி ஏன் கண்மணி அந்த மாதிரி ஒரு மூடுக்கு போயிட்டு அழுவோம் வரும் சார். அப்படியே என்னால வந்து ரொம்ப தாங்கிக்கவே முடியல. வழியா இப்ப கூட அழுக்கழிக்கா தான் வருது, என்னால முடியல. ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரூம்ல போய் அலறது, தனக்குள்ளேயே போட்டு புலம்பிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்புறது. நீங்க சோகமாயிட்டா? அப்படி கேளுங்க, இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. நான் வந்து சோகமா இருந்தா என் தம்பினா தங்கச்சி ஃப்ரெண்டு, அவன்கிட்ட தான் ஃபோன் பண்ணி சண்டை போடுவேன். சோகமா இருக்க சண்டை போடுறீங்க? சோகமா இருந்தா அவன் கிட்ட சண்டை போட்டு நான் அழுவேன். வாய் ரெடி வடக்கு மாச்சி வரைக்கும் போகுது. அதான் எங்க அம்மா சொல்லுவாங்க, ஆனா ரொம்ப பண்ற மோனிகா நீனு. ஆமா மோனிகா, நீ ரொம்ப பண்ற. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சேச்சே, சோகமாயிருச்சுன்னா மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும். ஒரு டோர் இழுத்து மூடுற சத்தம் கூட அப்படியே எரிச்சலா வரும். யாராவது ஏதாவது கேட்டாலும் பதில் சொல்ல முடியாது. நமக்கு ரொம்ப டென்ஷனா பேசிக்கா சோகம் வந்தா கோவம் வந்துரும். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. நான் வந்து சோகமா இருந்துச்சுன்னா அந்த சோகத்தை கொடுத்தவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு போய் ஏத்தி விட்டுறது. எங்க பாஸ் கிட்ட உரசி பாக்குறீங்களா? அவர் திரும்ப உரசினாருன்னு வை பூரா பத்திக்கிட்டு எரியும்டா. எனக்கு அப்பதான் மண்டை வந்து அப்படியே சைலண்டா ஆன மாதிரி ஒரு பெருமூச்சு விட்ட மாதிரி இருக்கும். வந்து வேலை முடிஞ்சது. சோகமாயிட்டேன்னா வந்துட்டு பசிச்சிரும் ரொம்ப. உப்புமானா கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் சார். உப்புமா செஞ்சு சாப்பிட்டுருணும். ஒரு 5 மணி நேரம் தூங்குனானா சந்தோஷமாயிருவேன் சார். ஓ அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. தூங்குறதுல வந்துட்டு தப்பா தூங்கணும் சார். சூப்பர்மேன் மாதிரி அந்த மாதிரிலாம் தூங்குனாதான் அந்த சோகம் போகும் சார். அதாவது நானே வந்து மெஷர் பண்ணுவேன், இந்த லெவல் சோகமா இருக்கும் இல்ல இது ரொம்ப சோகமா இருக்கும். அந்த திருதிப்புன்னு நான் பாட்டு கிளம்பி மதுரைக்கு போயிருவேன். இல்ல எங்க இருந்து கிளம்பி மதுரைக்கு போறீங்க? சென்னையில இருந்து. நீ தான் தென்காசிக்கு போயிட்டு வர மாதிரி புசுக்கு போயிட்டு வரீங்க. அவங்க ஒரே ரூம்ல இருப்பேன்னு சொல்றாங்கல்ல, ஒரே ரூம்ல இருந்தேன்னா என்ன பண்ணுவேன்னா எனக்கே தெரியாது. அதனால என்கிட்ட இருந்து என்னை காப்பாத்திக்கணும் அப்படின்ட்டு நான் எங்கேயாவது போயிருவேன். என்கிட்ட இருந்து காப்பாத்திக்கிறேன், என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. ஆனா அந்த வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, எங்கிட்ட இருந்து என்னைய காப்பாத்திக்கிறதுக்காண்டி. இப்படி நிறைய புது புது கான்செப்ட்லாம் எழுதி வச்சிருக்கேன். இந்த சமயோஜித புத்தியும் பணிவும் உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. குட்டி சோகம்னா மூவிஸ், பழைய மூவிஸ் தான். ஆயுத எழுத்து, அன்பே சிவம், அந்த மாதிரி மூவிஸ். அன்பே சிவம், ஆயுத எழுத்துல பழைய படம். கொஞ்சம் பெரிய சோகம் அப்படின்னா ரீசன்ட் டேஸ்ல நான் ஒன்னு கண்டுபிடிச்சேன், அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. நாங்களும் கத்துக்கிறோம். அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ட்ரிப். அந்த ட்ரிப்ல வரவங்க அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. எல்லாம் சேர்ந்து டூர் போறதா? எல்லாம் சேர்ந்து ட்ரிப் போறது. முன்னோக்கி போற மாதிரி தெரியல, பின்னோக்கி அதல பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. அங்க உள்ள அந்த ஆர்கனைசரை மட்டும் தான் எனக்கு தெரியும், அவரை நம்பி நான் போறேன். இதுதான் தவறான விஷயம். மென்மையான பெண்களுக்கு காதல் விஷயத்தில் என்ன அட்வான்டேஜ் இருக்கு? இந்த லவர்ஸ்குள்ள ஃபைட்னால தான் மோஸ்டா ப்ராப்ளமே வரும். அப்போ ஃபைட் வரும்போது அப்படியே கொஞ்சம் பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு இந்த கேர்லி ஃபேஸ் இருக்கிறதுனாலே கொஞ்சம் ஆஃப் ஆயிடுவாங்க. அப்படியே ஓய் 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 கதற கதற கதற
மோனிகா, இப்போ உங்களுக்கும் உங்க பாய் ஃப்ரெண்டுக்கும் ஒரு சண்டை வந்துருச்சு, மைக் வாங்குற சைட்லயே தெரியுது. நான் என்ன பண்ணுவேன்னா அடிப்பேன். அடிப்ப என்ன புறப்படாது? நம்ம எல்லாம் தப்பு இருந்தாலும் இல்ல. ஓகேவா? தப்பு உங்க பேர்ல தானே? சார் அப்படிலாம் இல்ல சார். அப்படிதான் சார் நானு. யாரா இருந்தாலும் ஒரே மாதிரி தான். எங்க அம்மா அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம மேல தப்பு இருந்தாலும் அவங்களுக்குலாம் அடங்கி போக கூடாது மோனிகா. அது யாரா இருந்தாலும் சரி. நான் அம்மா வந்து சொல்லியிருக்கிறாங்க எனக்கு. உள்ள சங்காத்தமே வேணாம். ரைட், ஆள